விபத்துகளில் காயமடைந்தவர்கள் உயிரை காப்பாற்றும் இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 என்ற மருத்துவ திட்டத்தில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை தொடர்ந்து 3 ஆண்டுகளாக முதலிடம் பிடித்து விருது பெற்றுள்ளது. NK 48 திட்டத்தின் கீழ் சுமார் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12,000க்கும் மேற்பட்ட நோயாளிகளின் உயிர் காப்பாற்றப்பட்டிருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் அவருடைய கனவு திட்டமான இன்னுயிர் காப்போம் திட்டம் நம்மை காக்கும் 48 NK 48 இந்த திட்டம் டிசம்பர் 2021 வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதில் முதல்ல ஆரம்பத்திலேருந்தே அரசு ராஜாஜி மருத்துவமனை சிறப்பாக செயல்பட்டு ஒவ்வொரு வருஷமே நல்லபடியாக செஞ்சதுக்கான பாராட்டுதலை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் இந்த திட்டத்தின் கீழ் ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆயாச்சுன்னா உடனே அவரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துடலாம். அதுக்கான அமௌண்ட் ரூபாய் 1 லட்சம் வரைக்கும் அரசாங்கமே இலவசமாக கொடுத்து அதுக்கான அவங்க ட்ரீட்மெண்ட்டை உடனடியாக ஆரம்பித்து அந்த 48 மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கான எல்லா சேவையுமே செய்கிறதுக்கான திட்டம் தான் அது. இந்த 1 லட்ச ரூபா பத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் சொன்னனால அதை கடந்த 24ஆம் தேதி ஒரு ஜிஓ மூலமாக 2 லட்ச ரூபாயை உயர்த்தி அரசாணை ஒன்று வெளியிட்டது. மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைப்படி நம்ம மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த அரசாணை வெளியிட்டார். அந்த சமயத்தில் தமிழகத்திலேயே சிறப்பாக செயல்பட்ட மருத்துவமனைகளுக்கு விருது வழங்கப்பட்டது. அந்த இதன்படி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு தமிழ்நாட்டிலேயே சிறப்பாக செயல்பட்டதுக்கான விருது மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் மற்றும் இந்த நம்ம மானிட்டரிங் ஆஃபீஸர் எல்லார் முன்னிலையிலும் எனக்கும் நம்ம எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் டாக்டர் சரவணகுமாருக்கும் வழங்கப்பட்டது. இது கிடைச்சதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. மேற்கொண்டும் இது மாதிரி அரிய பல சேவைகள் நம்ம அரசு ராஜாஜி மருத்துவமனை செயல்படுத்துவோம் என்பதனை கூறிக்கொள்கிறேன்.